நம்ம வந்து அசிடிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபீனால். இப்போ நம்ம என்ன கம்பேர் பண்ணலாம். ஓகே, ஒரு அலிஃபாட்டிக் ஆல்கஹால் எடுத்துக்கலாம், ஒரு அரோமேட்டிக் ஆல்கஹால் எடுத்துக்கலாம். இதுல எது வந்து பார்த்தீங்கன்னா மோர் அசிடிக்கா இருக்குன்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அலிஃபாட்டிக் ஆல்கஹால் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அலிஃபாட்டிக் ஆல்கஹால் ஒரு சிம்பிள் ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா CH3OH வந்து நம்ம எடுத்துப்போம். அப்போ ஆசிட்னா என்ன அர்த்தம்? ஒரு மாலிகுல் வந்து H+ டொனேட் பண்ணா தட் இஸ் கால்ட் ஆசிட். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு வந்து இது H+ டொனேட் பண்ணதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மேபி பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஓகே, ஆக்சிஜனுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கும். அப்போ என்ன ஆகும்? ஆக்சிஜன் ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரான்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு அது H+ வெளில போறதுக்கு நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஆனா இங்க நமக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இங்க மெத்தில் குரூப் வந்து இருக்குது. மெத்தில் குரூப் என்னது? பிளஸ் எஃபெக்ட். அதுக்கு வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர். அப்போ ஆக்சிஜன் ஹைட்ரஜன்ல இருந்து எலக்ட்ரான் எடுக்கும்போது அப்போ மெத்தில் குரூப் என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான எலக்ட்ரான்ஸ் வந்து மெத்தில் குரூப் வந்து கொடுக்கறதுக்கு வந்து ரெடியா இருக்கும். அப்போ ஹைட்ரஜன்ல இருந்து எலக்ட்ரான் எடுக்கும்போது அப்போ மெத்தில் குரூப் என்ன சொல்லும்? நீ ஹைட்ரஜனை டிஸ்டர்ப் பண்ணாத, உனக்கு தேவையான எலக்ட்ரான்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லும். அப்போ அந்த H+ வந்து வெளியில போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மி. இங்க வந்து பார்த்தீங்கன்னா அசிடிக் ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அசிடிக் ஹைட்ரஜன் தான். இங்க அசிடிக் ஹைட்ரஜன் வந்து இருக்குது. பட் ஆனா அந்த H+ வந்து வெளியில போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மி. அப்ப குயிக்கா வந்து H+ வந்து குடுக்காது. அப்ப இது வந்து நம்ம வந்து ஒரு எஃபெக்டிவ் ஆசிட்டா வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இப்ப நம்ம வந்து ஒரு அரோமேட்டிக் ஆல்கஹால் வந்து நம்ம எடுத்துப்போம். அரோமேட்டிக் ஆல்கஹாலுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீனால். இஸ் இட் கரெக்ட்? அப்ப நமக்கு வந்து ஒரு ஃபீனால் குரூப் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். OH வந்து நம்ம எடுக்கிறோம். ஓகே, அப்போ ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் வந்து இருக்குது. அப்போ இங்க நமக்கு என்ன நடக்கும்? ஆக்சிஜனுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கும். அப்போ ஆக்சிஜன் என்ன பண்ணும்? ஹைட்ரஜன்லேருந்து நமக்கு வந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணும். ஓகே, அப்போ பக்கத்துல இருக்கிற ஃபினைல் குரூப் வந்து சப்போர்ட் பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாது. அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்டியூஸ் பண்ணிவிடும். ஏன்னா பென்சின் ரிங்க்கு நமக்கு என்ன இருக்குது? மைனஸ் எஃபெக்ட் வந்து இருக்குது. அப்போ மைனஸ் எஃபெக்டால நமக்கு என்ன ஆகும்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து வாங்கும். அங்க ஆக்சிஜனுக்கே ஆல்ரெடி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அதிகம். எங்கேயாவது எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ட்ரை பண்ணும். ஆனா இங்க பென்சின் ரிங் என்ன இருக்குது? பென்சின் ரிங்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கனால இது ஆக்சிஜன்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எடுக்கும். அப்போ ஆக்சிஜன் என்ன பண்ணா எவ்வளோ குயிக்கா ஹைட்ரஜன்லேருந்து எலக்ட்ரான் எடுக்க முடியுமோ அவ்வளோ குயிக்கா எடுத்து நம்ம என்ன பண்ணா H+ எலக்ட்ரான் வந்து H+ வந்து நமக்கு வந்து வெளில தள்ளிரும். அப்போ அலிஃபாட்டிக் ஆல்கஹாலை விட அரோமேட்டிக் ஆல்கஹால் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோர் ஆசிட்டா வந்து இருக்கும். அப்போ ஆசிட்டா இருக்குன்னா நமக்கு வந்து என்ன கண்டிஷன்? H+ வந்து வெளியில கொடுக்கணும். எவ்வளோ வேகமா H+ வந்து வெளியில வருதோ அந்த அளவுக்கு அது வந்து மோர் அசிட்டிக்கா வந்து இருக்கும். சப்போஸ் அந்த H+ வந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த H+ வந்து நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது இல்லையா? அது வந்து எடுத்துக்க கூடாது. அப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, H+ குடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? ஃபீனாக்சைடு அயன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஃபீனாக்சைடு அயன் ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சரால நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெபிலைஸ் ஆகும். அப்ப இந்த மைனஸ் அயன் வந்து பார்த்தீங்கன்னா, பென்சிடின்குள்ள வந்து அது ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சரால ஸ்டெபிலைஸ் ஆகுறனால, அது மறுபடியும் H+ வந்து அட்டாக் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்ப ஃபீனால் வந்து பார்த்தீங்கன்னா, வில் பி மோர் அசிடிக்கா வந்து நமக்கு வந்து இருக்கும்.